சமயங்களில் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் தாயாம் திரு அவையானது குவாதலூப் அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. கீழே நாடுகளின் லூர்து நகராக இருக்கக்கூடிய புனித ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த திருத்தலம் போன்று அமெரிக்க நாட்டிலே மெக்சிகோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய அன்னை தான் இந்த குவாதலூப் அன்னை. இந்த அன்னை அங்கு இருக்கக்கூடிய ஒரு மலை குன்றிலே ஒரு சாதாரண விவசாயியாக இருந்த ஜுவான் டியாகோ என்ற ஒரு ஏழை விவசாயிக்கு 3 முறை காட்சி கொடுத்து அந்த இடத்திலே ஒரு ஆலயம் கட்டும்படி 1000 இடத்திலே ஒரு வேண்டுகோள் தருகிறார். இது அன்னையினுடைய குரல்தான் என்பதற்கு மலை பகுதியில் பூக்காத ஒரு பூவை பூக்கச் செய்து அந்த பூக்களை ஒரு அடையாளமாக தருகின்றான். அங்கு அருமையான ஒரு ஆலயம் அமைகின்றது. அதிலே அன்னையவள் தரக்கூடிய செய்தி இதுதான்: என்னிடம் வருவோருக்கு நான் அருளாசி வழங்குவேன். இரக்கத்தின் அன்னை நான் என்று அன்னையே வெளிப்படுத்தியதாக இந்த குவாதலூப் அன்னையினுடைய பெயரை குறிப்பாக அந்த அன்னையினுடைய புகழாக நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நாளிலே அன்னையிடம் வரும் அனைவருக்கும் அருளாசியை பரிந்து பேசி தருகின்றார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எனவே இந்த நாளில் ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையோடு சேர்த்து இந்த குவாதலூப் அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக இருக்க வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து
நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த தந்தையே, இறைவா, உம்முடைய திருமகனின் புனிதமிக்க ஒரே அன்னையின் பாதுகாப்பின் கீழ் உம்முடைய மக்களை நீர் கொண்டு வந்தீர். இவ்வாறு குவாதலுப்பின் புனித கன்னியை வேண்டுகின்ற அனைவரும் மேலான உயிருள்ள நம்பிக்கையோடு நீதியும் அமைதியும் உள்ள வழிகளில் மக்களின் முன்னேற்றத்தை தேடுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறைத்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. உனக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 145. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர்.
என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும். மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 26 முதல் 38 இறுதியாக. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும்.
உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியாம், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய விழாவை, குறிப்பாக குவாதலூப் அன்னையினுடைய விழாவை இன்றைய நாளில் கொண்டாடுகின்றோம். அன்னையினுடைய விழாக்களை மையப்படுத்தி வரக்கூடிய வாசகங்களில் இன்றைக்கு மங்கள வார்த்தை செய்தியை நற்செய்தி பகுதியாக நாம் எடுத்திருக்கின்றோம். அதிலே வரக்கூடிய ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் இன்றைய நாளில் இறை சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று இறுதியாக நம்பிக்கையோடு அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை, அதுவே நமது சிந்தனைக்காக நாமும் இயேசுவினுடைய அடிமைகளாக மாற வேண்டும், இருக்க வேண்டும். நான் சில சமயங்களில் விளையாடுவதற்காக செல்வதுண்டு. அப்படி விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது என்னோடு சேர்ந்து சிலரும் இந்த ஷட்டில் காக் விளையாடுவதற்காக வருவார்கள். அப்படி விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த விளையாடி கொண்டிருந்த நபரினுடைய செல்ஃபோன் பக்கத்தில் வெளியில் இருந்தது. திடீரென்று அவருடைய ஃபோன் அடித்தது. அவர் அந்த ஃபோனை எடுக்க வரவில்லை. யாருடைய கால் என்று பார்க்க சொன்னார்கள். ஒரு முக்கியமான காலாக இருந்தால் எடுத்து பார்க்க வேண்டும். அதில் பார்த்திருந்தேன், ஒரு பெயரோடு வந்திருந்தது. அதில் அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி அடிமை அப்படின்னு பேர் கான்டாக்டில் வருது என்று சொன்னேன். அவர் உடனே அப்புறமா பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு விட்டார். இன்னும் 5 நிமிடங்களுக்கு மீண்டுமாக இன்னொரு கால் வந்தது. யாரென்று பார்க்க சொன்னார். பார்த்தேன், அடிமை 2 என்று போட்டிருந்தது. அவர் யாருக்கு அடிமை 1, அடிமை 2 என்ற பெயரை வைத்திருந்தார் என்று முடிந்தவுடனே அவரை கேட்டேன். அவர் சொன்னார், அடிமை 1 யார் என்று சொன்னால், நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உடனே என்ன செய்து விடுவார், வந்து விடுவார். அவர் தான் அடிமை 1. 2வது அடிமை யார் என்று கேட்டேன். அவர் சொன்னார், எவ்வளவு செலவு பண்ண சொன்னாலும் என்ன பண்ணுவார், செலவு பண்ணுவார். அவர் தான் அடிமை நம்பர் 2 என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த அடிமை நமக்கான விளக்கம் அல்ல. நல்லவர்களுக்கு நகைச்சுவையாக நாம் வைத்திருக்கக்கூடிய பெயர் அடிமை. இன்னும் யதார்த்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அடிமை நமக்கு சிக்கிவிட்டார் என்று நாம் சொல்வது. அப்படி என்றால் நமக்கு எல்லா விதத்திலும் யார் ஒத்து போகிறார்களோ, நாம் சொல்வதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய யதார்த்தமான பெயர் இதுதான். ஆனால் இந்த அடிமையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? மரியா எதனுடைய அடிப்படையிலே நான் ஆண்டவரினுடைய அடிமை என்று சொன்னார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அடிமையினுடைய முக்கியமான பணி என்ன தெரியுமா? காத்திருத்தல். 2வது கவனித்தல். உங்க வீட்டிலேயோ அல்லது முற்காலத்தில் நான் படிப்பது போன்று அடிமைகளை வாங்கி விலைக்கு வைத்து வீட்டிலே வைத்திருக்கின்ற பொழுது காத்திருக்க வேண்டும். வெளியிலே சென்ற தலைவர், ஓனர் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். 2வது கவனித்து கொள்ள வேண்டும். சாதாரண வாக்கியத்தில் எப்படியெல்லாம் கவனித்து கொள்ள வேண்டும், உலக வழக்கில் எப்படியெல்லாம் கவனித்து கொள்ள வேண்டும் என்பது தெரியும். எனவே இதுதான் அடிமைக்கு கொடுக்கக்கூடிய வரையறையாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த 2 வரையறைகளையும் தாண்டி அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே அடிமையாக இருந்தார். விவிலியம் கொடுக்கக்கூடிய வரையறை இதுதான். இயேசுவிலும் பார்க்கின்றோம், அன்னை மரியாவிலும் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் சொல்கிறார், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே நிகழட்டும். அப்படி என்றால் அது கடவுளுடைய திருவுளம். அடிமை தன்னுடைய முடிவை தானே எடுக்க முடியாது, தனக்கென்று ஒரு சில வரையறைகளை வைத்துக் கொள்ள முடியாது. அதனால தான் அடிமை என்று அன்னை மரியாள் சொல்கின்ற பொழுது என்ன சொல்கின்றார்? எல்லாம் உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும். பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கின்ற பொழுது கடைசியாக சொல்கின்றார், அவர் அடிமையினுடைய வடிவை ஏற்றார். அதனால தான் இயேசு சொல்கின்றார், இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி என்று. யாருடைய விருப்பப்படி?
விருப்பப்படியே அகலட்டும் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அடிமை என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய திருவுளமாக இருக்க வேண்டும், கடவுளுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அதை தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்வதை பார்க்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அடிமைகளாக, இயேசுனுடைய அடிமைகளாக மாதாவும் சரி நாமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 28 முதல் 32. இந்த இடத்திலே நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது தெரியும். ஒரு தந்தைக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பேரையும் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புறாரு. ஒருத்தனை கூப்பிட்டு போ என்று சொல்கின்ற பொழுது இதோ போகிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் அவர் என்ன செய்யவில்லை? போகவில்லை. 2வது பிள்ளையை அனுப்புகின்றார். அவர் போக மாட்டேன் என்று சொல்கின்றார். ஆனால் என்ன செய்கின்றார்? போகின்றார். இதை நற்செய்தியாளர்கள் கூறுகின்ற பொழுது அழகாக சொல்கிறார். முதலிலே அவர் தயக்கம், அதாவது போக மாட்டேன், ஆனால் பிறகு மனதை மாற்றி போகின்றார். 2வது நபர் ஏற்றுக்கொள்கிறார், போகிறேன் என்று சொல்கிறார், ஆனால் பின்பற்றவில்லை, பிறகு போகவில்லை. எனவே ஆம் என்று சொல்லி பிறகு இல்லை என்று சொல்வதோ, இல்லை என்று சொல்லி ஆம் என்று சொல்வதோ அடிமைக்கான யதார்த்தமான நிலை அல்ல. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அதை தான் இயேசுவும் அழகாக சொல்ல, உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், let your yes be yes, let your no be no. உங்களுடைய பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். அதனால் தான் அன்னை மரியாள் சொன்னால் ஆம், இதோ ஆண்டவருடைய அடிமை. எனவே இயேசுவின் அடிமைகளாக, இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக, பிரியமானவர்களே, அடிமை என்று சொன்னால் அடிமைத்தனம் என்பது கிடையாது. கடவுளுடைய திட்டத்திற்கு நாம் இசைந்து போவது, அதை தான் இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையிலே நாம் அழகாக பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த அடிமை என்ற நிலையை குறிப்பாக கன்னிமரியால் அவருடைய நிலையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஊதாரி மைந்தன். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 29வது இறைவசனம். அந்த பெரிய ஓமை உங்கள் அனைவருக்குமே தெரியும். 2 மகன்கள் வாங்கி கொண்டு போகின்றான், பிறகு எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு கடைசியாக வருகிறான். வீட்டிலே பெரிய விழா கோலம். மூத்த மகன் வருகின்றான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நான் இதோ பாரு, இத்தனை ஆண்டுகளாக நான் உனக்கு அடிமை போன்று வேலை செய்கின்றேன். அவன் சொல்லக்கூடிய வாக்கியம், விவிலியம் தரக்கூடிய விளக்கம், அடிமை போன்று வேலை செய்கின்றேன். நான் அடிமை போன்று வேலை செய்கின்றேன் என்பதற்கு அந்த மகன் தரக்கூடிய காரணம் 2 தான். ஒன்று, உன்னுடைய கட்டளைகள் ஒருபோதும் நான் என்ன செய்வதில்லை? மீறியதில்லை. 2வது, என் நண்பர்களோடு விருந்து கொண்டாட எனக்குன்னு நான் எதையுமே உன்னிடத்தில் கேட்டதும் இல்லை, நீர் எனக்கு தந்ததும் இல்லை. இதை அப்படியே மாதாவுக்கு பொருத்தி பாருங்கள். கடவுளுடைய கட்டளை எதையுமே மாதா என்ன செய்வதில்லை? மீறியதில்லை. அவன் சொல்லக்கூடாது, அடிமை மாதிரி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா உன்னுடைய கட்டளைகள், அப்பாவாகி நீர் என்ன சொன்னீரோ அதை தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே மாதாவும் சரி கட்டளைகள் எதையுமே மீறியதில்லை. கடவுள் என்ன சொன்னாரோ, வானதூதர் வழியாக எத்தகைய செய்தி மாதாவுக்கு வழங்கப்பட்டதோ அதை அப்படியே செய்ததாக பார்க்கின்றோம். 2வதாக, தனக்கென்று அன்னையவள் எதையுமே தேடிக்கொள்ளவே, தன்னுடைய சுய விருப்பங்களை எல்லாம், தன்னுடைய சொந்த காரியங்களை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு கடவுள் என்ன சொல்கிறாரா, காண ஒரு திருமணத்திலும் கூட பிறருக்காக தான் அவர் கேட்டு வாங்கி கொடுக்கிறாரே ஒழிய எந்த சூழ்நிலையிலும் தனக்காக அவர் எதையுமே கேட்டது. இதுதான் ஒரு அடிமையினுடைய நிலையாக இருக்கிறது. எனவே நாமும் இயேசுவினுடைய அடிமைகளாக, கடவுளினுடைய அடிமைகளாக, பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு முன்பாக, மாதாவுக்கு முன்பாக நம்மால் சொல்ல முடிகிறதா, ஆண்டவரே, மாதாவே, நான் உனக்கு அடிமை போன்று இருந்து கொண்டிருக்கிறேன், மாதாவே, நீர் வெளிப்படுத்திய எதிலும் ஒன்றை கூட நான் மீறியதில்லை, நீர் எனக்கு தந்த கட்டளைகளில் ஒன்றை கூட நான் மீறியதில்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் நாம் கடவுளினுடைய அடிமைகளாக, கடவுளை பின்பற்றுகின்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். 2வதாக, பவுலடியார் அழகாக கூறுகின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் 9 இறைவார்த்தை 19 இவ்வாறு கூறுகின்றார், நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னையே நான் அடிமையாக்கி கொண்டேன், என்னையே நான் அடிமையாக்கி கொண்டேன். அதில் அவர் சொல்கிறார் பாருங்க, வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவராக, யூதருக்கு யூதராக, ஒரு சிலரையேன்னு மீட்கும்படி எல்லாருக்கும் எல்லாமுமான. இதுதான் பவுலடியார் தரக்கூடிய அடிமை என்ற வார்த்தைக்கான விளக்கம். அதாவது எல்லாருக்கும் எல்லாமுமாக மாறுவது. இதை அப்படியே மாதாவில் பொருத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும்
எல்லாமுமாக மாறினார்கள். எலிசபெத் அம்மாளுக்கு உதவி தேவைப்பட்ட பொழுது ஓடி சென்று உதவி செய்தார். எனவே உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்பவராக மாறினார். பரிந்து பேசுகின்ற இடத்திலே பரிந்து பேசுபவராக அவர் மாறுகின்றார். எல்லாருக்கும் எல்லாமுமாக அன்னை மரியாள் மாறி இருப்பதை பார்க்க முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய அடிமைகளாக, இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக அன்னை மரியாவை போன்று நாமும் மாற வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாமுமாக நாம் மாற வேண்டும். குழந்தைகளுக்கு குழந்தைகளாக நாம் மாற வேண்டும். சில பேருக்கு குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுறது என்று நமக்கு தெரியவில்லை. மனைவிக்கு அவருடைய வார்த்தைகளில் நாம் மாற வேண்டும். எனவே எல்லாருக்கும் எல்லாமுமாக நாம் மாறுகின்ற பொழுது பவுலடியாரை போன்று அன்னை மரியாவை போன்று நாமும் கடவுளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக மாற முடியும். பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு குவாதலூப் அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அந்த அன்னையினுடைய அந்த காட்சியிலே கடைசியாக ஒரு சிறு துணியிலே தன்னுடைய உருவத்தை அப்படியே பரிசாக அவர் தருகிறார். 500 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக ஆகியும் இன்னும் அன்னை தானாகவே தந்த ஒரு உருவம் இன்னும் என்ன செய்யவில்லை, கொஞ்சம் கூட சேதமடையாமல் அப்படியே இருக்கிறது. அந்த துணியும் அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கு உகந்த ஒரு அருமையான வாழ்வை அன்னை அவள் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வெளிப்பாடுகளில் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் இயேசுனுடைய அடிமைகளாக மாறி இன்றைக்கு நம்மை அடிமைப்படுத்துவது எது தெரியுமா? 2 காரியங்கள். ஒன்று சொகுசு, மற்றொன்று சோம்பேறித்தனம். இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம். இவை 2ஐயும் அன்னை மரியாள் உதறி தள்ளினார். சொகுசாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. 2வது சோம்பேறித்தனம். நேற்று செய்ய வேண்டியதை இன்றைக்கு செய்வது, இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு செய்வது. கடவுள் இப்ப செய்ய சொல்லி நமக்கு கேட்டா நாளைக்கு நாம் செய்வது. நேற்றைய வேலைகளை இன்று செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இன்று செய்ய வேண்டியதை நாம் எப்பொழுது செய்ய போகின்றோம். எனவே யதார்த்தமான அடிமைத்தனம், இந்த சொகுசு சோம்பேறித்தனம் 2ஐயும் நாம் களைய வேண்டும் என்று சொன்னால் இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய அன்னையினுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். கடைசியாக ஒரு வாக்கியத்தோடு நிறைவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்மை பற்றிய கேள்விகளுக்கு நாமே பதிலாக அமைய வேண்டும் என்று சொல்வார். நம்மை பற்றிய கேள்விகளுக்கு நாமே அடையாளம். இவர் இப்படி என்று மற்றவர்கள் சொல்வதை விட நம்மை பற்றிய கேள்விகளுக்கு நாமே பதிலாக அமைய வேண்டும். எப்பொழுது அமைய முடியும் என்று சொன்னால் நம்மையே கடவுளுக்கு முன்பாக அடிமைகளாக தாழ்த்துகின்ற பொழுது அன்னை மரியாள் தன்னை பற்றிய கேள்விக்கு தானே விடையாகவும் அடையாளமாக அமைந்தார். அப்படிப்பட்ட அன்னையை பின்பற்றி நாமும் வாழ, இறைவனுக்கு உகந்த சீடர்களாக வாழ வரவேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். தருவது கடவுள் அன்றோ, கரங்களில் தவழ்வது கருணை அன்றோ. பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியிடும் குருவும் அவரன்றோ. காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கரைபடாத கன்னியின் வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்தவும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்பு கொடுக்கப்பட
இவ்வலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்பு கொடுத்த பலிகளை நிறைவுக்கு கொண்டு வந்தீரே. எனவே இக்காணிக்கைகளை ஏற்று உமது வல்லமையால் மீட்பின் அருளடையாளமாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உலகை படைத்ததும் வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றானவர் நீ. என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரறிவின் செயல்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. எங்களது தேவைகளை நிறைவு செய்பவராக எங்கள் நடுவில் இப்போதும் செயலாற்றி கொண்டிருக்கின்றேன். வலிமைமிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் உம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலை நடத்தி சென்றேன். இப்பொழுது இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையோடு தூயாவியாரின் ஆற்றலால் உடன் சொல்லுகின்றேன். காலங்கள் தோறும் அதை உமது ஆட்சியின் நிலையான மாட்சிக்கு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நடத்தி செல்கின்றேன். ஆகவே வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் இதுவும் இந்த காலை திருப்பலின் வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்யக்கூடிய பணிகள், பயணங்கள் அனைத்தையும் ஆசிர்வதித்தருளும். திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரே இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அன்னையை நமக்கு குவாதலூப் அன்னையாக தந்தவர். இந்த அன்னையை போன்று நாமும் அவரை பின்பற்றி திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக வாழ அழைக்கின்றவர். இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தை நம்மை காத்தருளை வாழ்வு அளிப்பவர். தெய்வமே, என்னாலும் என்னில் கலந்திடவா. வானகத்தின் விருந்தை தந்தி, வையகத்தின் உறவை தந்தி, மானிடரில் அன்பை பொழிந்து நிறைவாகவே. வானகத்தின் விருந்தை தந்தி, வையகத்தின் உறவை தந்தி, மானிடரில் அன்பை பொழிந்து நிறைவாகவே. என் மனமும் என் செயலும் என்னாலுமே உன் சித்தம் வழி நடக்க உன் அருளை தாருமே. என் மனமும் என் செயலும் என்னாலுமே உன் சித்தம் வழி நடக்க உன் அருளை தாருமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உம்முடைய திருமகனின் தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear Mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.